இந்த வழியில் அண்ணலை பற்றி அறிய வாருங்கள். முஹம்மத் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு சொந்தக்காரராக இறுதி தூதர் ரசூலுல்லாஹுவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கமா நகரிலே அல்லாஹ் பரக்கத் செய்தான். அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற அரபு நாடுகளைப் போல அல்ல. 6th century 6ஆம் நூற்றாண்டிலே அந்த மண்ணையும் அங்கிருக்கிற மக்களையும் ஆள்வதற்கும் அவர்களோடு வாழ்வதற்கும் தகுதியில்லாத ஒரு சூழலாக அரபு தீபகற்பம் இருந்தது. அநியாயத்திற்கும் அனாச்சாரங்களுக்கும் அட்டுழியத்திற்கு பெயர் போன மக்களாக, ஏன் கண்மூடித்தனமாக, இன்னும் காட்டு மிராண்டிகளாக காரி உமிழுகிற கலாச்சாரத்திற்கு உரித்தாக வாழ்ந்த மக்கள் அன்றைக்கு இருக்கிற அரபு மக்கள். ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறோம் என்றால் ரியாலிட்டி அதுதான். இவர்களை திருத்த வேண்டும், இவர்களை பண்படுத்த வேண்டும், இவர்களை செப்பனிட வேண்டும், இவர்களை செதுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே அல்லாஹ் ஒரு தூதரை இறக்கிறார். அல்லாஹ் அருளியிருந்த அனைத்து தூதர்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர்களது மொழிக்கு ஒப்ப, அவர்களது கலாச்சாரத்திற்கு ஒப்ப இந்த வழியில் அண்ணலை பற்றி அறிய வாருங்கள். முஹம்மத் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு சொந்தக்காரராக இறுதி தூதர் ரசூலுல்லாஹுவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கமா நகரிலே அல்லாஹ் பரக்கத் செய்தான். அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற அரபு நாடுகளைப் போல அல்ல. 6th century 6ஆம் நூற்றாண்டிலே அந்த மண்ணையும் அங்கிருக்கிற மக்களையும் ஆள்வதற்கும் அவர்களோடு வாழ்வதற்கும் தகுதியில்லாத ஒரு சூழலாக அரபு தீபகற்பம் இருந்தது. அநியாயத்திற்கும் அனாச்சாரங்களுக்கும் அட்டுழியத்திற்கு பெயர் போன மக்களாக, ஏன் கண்மூடித்தனமாக, இன்னும் காட்டு மிராண்டிகளாக காரி உமிழுகிற கலாச்சாரத்திற்கு உரித்தாக வாழ்ந்த மக்கள் அன்றைக்கு இருக்கிற அரபு மக்கள். ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறோம் என்றால் ரியாலிட்டி அதுதான். இவர்களை திருத்த வேண்டும், இவர்களை பண்படுத்த வேண்டும், இவர்களை செப்பனிட வேண்டும், இவர்களை செதுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே அல்லாஹ் ஒரு தூதரை இறக்கிறார். அல்லாஹ் அருளியிருந்த